ADMK விஜய் பிஜேபி ஃபார்ம் ஆச்சுன்னா இட் வில் பி வெரி பவர்ஃபுல் அலையன்ஸ். மிக மிக வலுவான கூட்டணியாக இருக்கும். ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தமிழகத்தில் நடந்தே தீரும். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. 100% placement guarantee-உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை. இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். அதிமுக விஜய் பாஜக கூட்டணி வந்தால் அது வெற்றி பெற்றாலும் அது விஜயுடைய எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும்? கையில ஒரு 10 MLA இருந்தானா அந்த அரசியல் வேற. 10 MLA இல்லாம வெறும் கையில முழம் போட்டுக்கிட்டு நான் புரட்சி பண்றேன்னா அந்த அரசியல் வேற. பைப்போலார் தாங்க. திமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி, அதிமுக பிஜேபி தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி, இப்படி தான் வரப்போகுது. இந்த ரெண்டு பிளேயர்ஸும் என்ன பண்ண போறாங்க, சீமானோ விஜயோ என்பதுதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். பொன்முடியை டிஸ்மிஸ் பண்ணாம அவராகவே ராஜினாமா படி செய்ய வச்சது ஒரு கண்ணியமான ஃபேரவெல். அவரோட ஸ்பீச் தான் காரணம். சைவம் வைணவம் பட்ட நாமம் இப்படிலாம் பேசினதோட விளைவு தான் அவர் இன்றைக்கு பதவி எழுந்து நிற்கிறார். ஸோ அது கோர்ட்டில் இவங்க ஒன்றும் பெருந்தன்மையெல்லாம் நீக்கல. இவங்க நீக்கலன்னா அடுத்த மாதம் கோர்ட் மிக கடுமையாக செந்தில் பாலாஜி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் கேட்ட மாதிரி இங்கே ஹைகோர்ட் கேட்டோம். தொழில் வளர்ச்சியின் முதுகெலும்பு மின்சாரம். நீங்கள் அந்த துறைக்கு 4 வருஷத்தில் 3 மந்திரியை போட்டிங்கன்னா என்ன கண்டினியூட்டி இருக்கும்? விருப்புக்கு ஏற்ப நீங்கள் மந்திரிகளை போடுவீங்க. திறமையின் அடிப்படையில் போட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் தங்க தனர்ஸுக்கோ இல்லை பிடிஆருக்கோ தான் கொடுத்துருக்கணும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? ADMK, BJP and TVK உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அவருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஒருவேளை பிஜேபி கூட்டணிக்குள்ள வந்தார்னா அவர் மேல இருக்க நம்பகத்தன்மை குறைய வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் யோசிப்பாரா திரு விஜய் அவர்கள்? இது பாருங்க, வாக்கு வங்கி அரசியலுக்கு போயிட்டீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நத்திங் சக்சீஸ் லைக் சக்ஸஸ் வாங்க இன் லைஃப். வாக்கு வங்கி அரசியலுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் கையில் ஒரு 10 MLA இருந்தானா உங்கள் மரியாதை வேறு. வெறும் வாய்ஸ் அவுடால் மட்டும் அடிச்சுக்கிட்டு ஒரு MLA 2 MLA இருந்தாங்கன்னா அந்த மரியாதை வேறு. 6 MLA வந்தம்மா வெளியில் இழுத்தாங்க. அதுக்கு பிறகு விஜயகாந்தால் எந்திரிக்கவே முடியல. மக்கள் நல கூட்டணியில் போய் தோத்தாரு, 19 பார்லிமெண்ட்டில் தோத்தாரு, 21 யாருமே சேர்த்துக்கல, 24 ADM கூட சேர்ந்து தோத்தாரு. ஸோ அது ரொம்ப ரேர் ஒரு அக்கேஷன். 29 MLA ஜெயிச்சுட்டு அதோட அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருந்தது விஜயகாந்த் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் முளையிலேயே கருகி போனவங்க. அது கமலா இருக்கட்டும், சிவாஜி கணேசனா இருக்கட்டும், அவங்கெல்லாம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் பார்க்கும்பொழுது உங்களுடைய கேள்வி என்பது அதிமுக விஜய் பாஜக கூட்டணி வந்தால் அது வெற்றி பெற்றாலும் அது விஜயுடைய எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும் அப்படின்றத உங்கள் கேள்வி. கையில் ஒரு 10 MLA இருந்தானா அந்த அரசியல் வேற. 10 MLA இல்லாமல் வெறும் கையில் முழம் போட்டுக்கிட்டு நான் புரட்சி பண்ணுறேன்னா அந்த அரசியல் வேறு. இந்த அலையன்ஸ் ஒருவேளை ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு தெரியாது. ஒருவேளை வந்ததுன்னா ADMK விஜய் பிஜேபி தட் வில் பி வெரி பவர்ஃபுல் அலையன்ஸ். மிக மிக வலுவான கூட்டணியாக இருக்கும். ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தமிழகத்தில் நடந்தே தீரும். பட் அதுக்கு பிறகு அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? அது இப்போ சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்துமா? அது இப்போ நிர்வாகம் எவ்வளோ மோசமாக இருக்கும்? தட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். வெற்றின்ற ஒரு காரணியை வைத்து இஃப் யூ ஹாவ் த ஸ்கேல் ஆஃப் விக்டரி அஸ் த ஒன்லி ஒன் ஸ்கேல், அந்த கூட்டணி அதிமுக விஜய் பாஜக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி தான். பட் அதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் ஒரு மைனாரிட்டிஸ் ஓட்டை கணிசமான அளவு பிஜேபியோடு போனால் இழந்து விடுவார். அது அவருக்கு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா ஜேபி நட்டா அவர்கள் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்ம தினகரன் அவர்களை உள்ள கொண்டு வதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் நடக்கும்? அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போகுமா? இந்த கூட்டணி எப்போ உறுதிப்படுத்துவாங்கங்கிற மாதிரி இருக்கு. தினகரன் ஆல்ரெடி இந்த கூட்டணியில் தான் இருக்காரு. எடப்பாடி ஒன்றும் பெரிய அளவில் தினகரனுக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்கல. அவருடைய எதிர்ப்பு OPS மட்டும்தான், வேற யாரும் அவருக்கு எதிரி கிடையாது. லாஸ்ட் டைமே தினகரனுக்கு 10 சீட் வரைக்கும் கொடுங்க, நம்ம சமாளிச்சிடலான்னு அமித்ஷா சொன்னப்ப அவர் கேட்கல. எடப்பாடி 10 சீட்டு தினகரனுக்கு அமமுக 21 கொடுத்தா தமிழ்நாட்டில் திமுக மெஜாரிட்டியாக கிடச்சிருக்காது. 23 சீட்டு அமமுகவில் தான் இவங்க மெஜாரிட்டியை கெயின் பண்ணுறாங்க DMK. ஸோ நேற்று அவர் அந்த கேண்டிடேட் போட்டது அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். அதை பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் அ வெரி ஸ்மால் பிளேயர். தினகரன் இஸ் அ வெரி ஸ்மால் பிளேயர். அவர் பிஜேபி ADMK கூட்டணி விட்டு எங்கேயும் போக மாட்டார், போக முடியாது. எடப்பாடியும் தினகரனை சேர்த்துக்கிறதுல பெரிய எதிர்ப்பு காட்ட மாட்டார். அவருடைய ஒரே எதிரி OPS மட்டும்தான். ரெண்டாவது, தினகரன் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு. எடப்பாடியோ சசிகலாவையோ சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க ADMKவே கிடையாது, நான் நீக்கிட்டேன் அவங்களேன்னு சொன்னால் அது லாஜிக்கலி கரெக்ட். அதனால் அவங்கள திரும்ப சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறது கரெக்டு அவர் ஆங்கிளில். பட் இவர் அப்படி இல்லை. இவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு கூட்டணி தான், கூட்டணி கூட கிடையாது, தொகுதி பங்கீடு தான். அதனால் இது தினகரனால் ADMK பிஜேபி அலையன்ஸில் பெரிய பிரச்சனை எதுவும் வரும் நான் நம்பலை. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் ஜஸ்ட் யூ ஹேவ் டு இக்னோர் இட், ஒதுக்கி தள்ளி விட்டு போக வேண்டிய விஷயம் தான் அதெல்லாம். நிச்சயமாக இதில் நிறைவாக இந்த டாப்பிக்கில் கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜேபி நட்டா அவர்கள் வந்திருக்கிறாரு, இன்னும் அண்ணாமலை அவர்களுக்கு பெருசாக எந்த பதவியும் கொடுக்கப்படலை. இதெல்லாம் எப்போ நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதை பற்றி பேசும். ஒரு வருஷம் இருக்குங்க.
ஏன்னா முடிவு பண்ணுறது அமித்ஷாவும் மோடியும். நட்டா பேரளவுக்கு தான் தலைவர். ஜேபி நட்டா தலைமையில் தானே எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தி கழுத்து போட்டிருக்கணும். சீன்லேயே காணிய நட்டா, அமித்ஷா தானே உட்காந்துருந்தாரு. ஸோ நட்டா வந்திருக்காரு. நட்டாவுக்கு ஒன்றும் பெரிய அதிகாரம்லாம் அங்கே கிடையாதுங்க. உள்ளுக்குள்ளே அவருக்கு பெரிய அதிகாரம்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபிகர் ஹெட் அவர், அவ்வளோதான். மெயின் கண்ட்ரோல் வந்து மோடி தான். மோடி வந்து த்ரூ அமித்ஷா தான் ஆப்ரேட் பண்ணுவார், த்ரூ நட்டா ஆப்ரேட் பண்ண மாட்டார். அதனால் வந்து இவங்க அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது இந்த கூட்டணி வரும் நாட்களில் இன்னும் அதிகமான கட்சிகள் அதில் போய் சேரும். திமுகவை பிடிக்காத கட்சிகள், திமுகவால் ஓரங்கட்டப்பட்ட கட்சிகள், திமுக கிட்ட கதவை தட்டிட்டு ஏமாந்த கட்சிகள், அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அவங்க போய் இங்கே தான் சேர்ந்தாகணும், பிஜேபியில் தான் சேர்ந்தாகணும். பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில். இந்த பக்கம் விஜய் தனியாக நின்று ஒரு பக்கம் வந்தார்னா அது மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகிடும். அதனால் வந்து பைப்போலார் தாங்க. திமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி, அண்ணா திமுக பிஜேபி தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி, இப்படி தான் வரப்போகுது. இந்த ரெண்டு பிளேயர்ஸும் என்ன பண்ண போகிறாங்க, சீமானோ விஜயோ என்பது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்ததாக வந்து செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி அவர்களுடைய ராஜினாமா. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது, நீதிமன்றம் வந்து கேட்டது. அந்த ராஜினாமாவுக்கு ஒரு காரணம் இருக்குது. பொன்முடி அவர்களோட ராஜினாமா வந்து எதன் அடிப்படையில், அந்த நம்ம வந்து எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், அவருக்கு அந்த தண்டனை பத்தாது, கட்சி விட்டு நீக்கினது பத்தாது, அமைச்சரவையிலேருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு. அதற்காக நடத்தப்பட்டதா, என்ன இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெயின் அந்த அவரோட ஸ்பீச் தான் காரணம். அந்த 3.5 நிமிஷம் ஸ்பீச், சைவம் வைணவம் பட்ட நாமம் இப்படிலாம் பேசுனதோட விளைவு தான் அவர் இன்றைக்கு பதவி இழந்து நிற்கிறார். அவர் ஏற்கனவே கோர்ட்டில் வேறு கோவரண்ட பெட்டிஷன்ஸ் போட்டாங்க. சிங்கிள் ஜட்ஜ் அவர் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி போட்ட கேஸு சீஃப் ஜஸ்டிஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது கோர்ட்டில் இவங்க ஒன்றும் பெருந்தன்மையெல்லாம் நீக்கல. இவங்க நீக்கலன்னா அடுத்த மாதம் கோர்ட் மிக கடுமையாக செந்தில் பாலாஜி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் கேட்ட மாதிரி இங்கே ஹைகோர்ட் கேட்டிருக்கோம். வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தால் தான் இவங்க நீக்கியிருக்காங்க. அந்த ஸ்பீச் தான் காரணம். அதுக்கு முன்னாலே அவர் வந்து ஸ்டாலினிடம், முதலமைச்சரிடம் தன்னுடைய நற்பெயரை இழந்து விட்டார்னு தான் தகவல்கள் வருகின்றன. அவர் மீது ஏகப்பட்ட புகார்கள் வந்திருக்கின்றன. அவர் ஏற்கனவே நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு மயிரடியில் தப்பி பழைத்தார். உயர்நீதிமன்றத்தில் கன்விக்ஷனும் சென்டென்ஸுக்கும் ஸ்டே கொடுத்ததால தான் ஒரு மந்திரியாகவே முடிஞ்சுது. வழக்கமாக கன்விக்ஷனுக்கு ஸ்டே பண்ணவே மாட்டாங்க. வெறும் சென்டென்ஸை மட்டும் ஸ்டே பண்ணி பெயில் கொடுத்துருந்தா 2 நேரம் மந்திரியாகவே ஆயிருக்க முடியாது. இந்த அளவுக்கு அவருக்கு எதிராக பிரச்சனைகளும் வந்திருக்காது. ஸோ தொடர்ந்து அவரால் இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அவரால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து மறுபடியும் அவர் மந்திரியாக மாட்டார், நான் உறுதியாக நம்புகிறேன். பொன்முடியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கி கட்டிக்கிட்டாங்க, நல்லா கட்டிக்கிட்டாங்க. அதனால் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டிய சூழல். இன்ட்ரெஸ்டிங்லி அந்த மின் வாரியத்தை தூக்கி சிவசங்கர் கொடுத்துருக்காங்க. பிடிஆர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, இல்லை தங்க தென்னரசு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ மின்சாரத்துக்கு வந்து இது வரைக்கும் 4 வருஷத்தில் 3 மந்திரி மாறிட்டாங்க. மின்சாரம் தான் மாநில அரசாங்கத்தோட முதுகெலும்பு, தொழில் வளர்ச்சியின் முதுகெலும்பு மின்சாரம். நீங்கள் அந்த துறைக்கு 4 வருஷத்தில் 3 மந்திரியை போட்டிங்கன்னா என்ன கண்டினியூட்டி இருக்கும்? அப்போ அதாவது வந்து விருப்புக்கு ஏற்ப நீங்கள் வந்து மந்திரிகளை போடுறீங்க. திறமையின் அடிப்படையில் போட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் தங்க தென்னரசுக்கோ இல்லை பிடிஆருக்கோ தான் கொடுத்துருக்கணும். நீங்கள் அதை கொடுக்கல. அப்போ பாலிடிக்ஸ் விளையாடுதுன்னு தான் அர்த்தம். இந்த அரசு வந்து நிர்வாக ரீதியாக மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த கேபினட் ஷஃப்லிங்கும் ஒரு காரணம் என்று நான் பார்க்கிறேன். ஒதுக்கப்பட்ட துறைகளை பார்த்தீங்கன்னாலே இது நல்லாவே தெரியுது. மின்துறை என்பது மிக முக்கியமான துறை. தொழில்துறையை விட மின்துறை தான் முக்கியம். ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையே மின்துறை தான். அந்த மின்துறைக்கு வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து முதல்ல செந்தில் பாலாஜி, அப்புறம் தங்க தென்னரசு, அப்புறம் மறுபடியும் செந்தில் பாலாஜி, அப்புறம் மறுபடியும் அவர் நீக்கணும்னா மறுபடியும் 4வது ஒரு மந்திரியை போடுறீங்க. என்ன அர்த்தம் இது? ஆகவே இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. தமிழக அரசு வந்து ஜெயலலிதா பாணியில் ஸ்டாலின் செல்லுகிறார் என்ற கருத்தைத்தான் இது தோற்றுவிக்கிறது. எத்தனை மந்திரி மாறி இருக்காங்க? எதை செய்யலாம், எதை நீங்கள் அவங்களுக்கு விரும்பி கொடுத்தீங்க, எதை எதிர்பார்த்து கொடுத்தீங்க, எந்த எதிர்பார்ப்பு அவங்க நிறைவேற்றிலேருந்து மந்திரி சபையிலேருந்து நீக்கிறீங்க? மந்திரியாக இருக்கிறது இல்லாத முதலமைச்சரோட தனி உரிமைங்க, அதை யாரும் கேள்வி கேட்கல. ஒரு இலாக்காக்கு 4 ஆண்டுகளில் 3 மந்திரிகள் வந்திருக்காங்க மின்துறைக்குன்னா அது என்ன கண்டினியூட்டி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இதில் நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு ஹைலைட்டடான விஷயம், பல செய்திகளில் வந்து ராஜினாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து நீக்கம்ங்கிற வார்த்தை வந்து பெருசா எங்கேயும் பிளே ஆகல. ராஜினாமா தான் அவங்கள நீக்கி இருக்கணும். ஆக்சுவலா அதுல என்ன இவங்களுக்கு ஒரு தயக்கம், நீக்கிட்டான் அப்படின்னு சொல்றதுல என்ன ஒரு தயக்கம், ஏன் ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க? எப்பவுமே வந்து ஒருத்தர் ராஜினாமா பண்றதுக்கும் டிஸ்மிஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உங்க அலுவலகத்திலே கூட வந்து இப்ப நம்ம அலுவலகத்துல இப்போ 4 பேரை வேலையை விட்டு நீக்கணும்னா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஜென்ட்லாக நீங்களாக ரிசைன் பண்ணிடுவாங்க, நாங்கள் டெர்மினேட் பண்ணலன்னுவாங்க. ரொம்ப இம்சா அதிகமாக கொடுக்குறான், அல்லது வந்து இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது, இவங்ககிட்ட இவங்க தப்பை அவன் தட்டி கேட்குறான், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நியாயம் யாராவது ஒருத்தர் பக்கம் இருக்கும்ல, அந்த அடிப்படையில் பேசுறது வேறு. சாதாரணமாக ஒரு எம்ப்ளாயியை நீங்கள் வேலையை விட்டு அனுப்பும்போது ரெசிக்னேஷனை வாங்கிட்டு தான் அனுப்புவீங்க, கொடுக்கலன்னா தான் டிஸ்மிஸல். இப்போ இவங்க விஷயத்தில் வந்து அது அவங்களாவே ராஜினாமா செய்யும்படி பணித்து வைக்கப்பட்டார்கள். அவங்க ராஜினாமா செய்யாமல்
இருந்திருந்தாங்கன்னா அது ரொம்ப அசிங்கமாக இருந்திருக்கும். செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். ஆனால் பொன்முடி அவர்கள் மீது எல்லாருமே விமர்சனம் வச்சாங்க. கட்சிக்குள்ளேயே வந்து கனிமொழி அவர்கள் வந்துட்டு எதிர்த்து பேசினாங்க. அப்படிங்கிறப்ப அவர் வந்து நீக்கம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாமே, நான் வந்து கட்சி நீக்கிருச்சுன்னு சொல்லியிருந்திருக்கலாமே. இதுல என்ன ஒரு தயக்கம் டிஎம்கேக்கு இந்த இடத்துல அவரை ராஜினாமான்னு சொல்ல வைக்கிறதுக்கு என்ன? இல்லை, அது முதலமைச்சரோட தனி உரிமைன்னு வாங்க. எந்த ஒரு அமைச்சரையும் டிஸ்மிஸல்ன்றது அது ஜெயலலிதா தான் பண்ணுவாங்க. ஜெயலலிதா பண்ண எல்லா அமைச்சரவை மாற்றமும் ஒருத்தங்கிட்ட கூட ராஜினாமா வாங்கல, நீக்கம் தான் அது. மந்திரி யார் எந்திரின்னு அம்மாவுக்கு தான் தெரியும், நெடுஞ்செழியன் பேசுவார். அந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு அக்ரெசிவ் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். எனக்கு அது என்னமோ தப்பாக படலை. ஏன்னா அவங்க மந்திரி சபையிலேருந்து நீக்கப்படுறது தான் முக்கியமே ஒழிய அவங்க டிஸ்மிஸ் பண்ணுறாரா சிஎம் இல்லை அவங்களே ராஜினாமா பண்ணுறாங்களா அது நமக்கு அதை வைத்து எடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய கட்சியில் அவங்களுடைய அனுபவம், அவங்க கொடுத்த அவங்க கட்சிக்காக அவங்களுடைய தியாகங்கள், அவங்களுடைய உழைப்பு, அதையும் கவனத்தில் வச்சு தான் ஒரு முதலமைச்சர் எடை போடுவார். அதனால் இப்போ செந்தில் பாலாஜியோ துரைமுருகன் பொன்முடியையோ, குறிப்பாக பொன்முடியை டிஸ்மிஸ் பண்ணாமல் அவராகவே ராஜினாமா படி செய்ய வச்சது ஒரு கண்ணியமான ஃபேரவெல். இட்ஸ் அ டீசென்ட் ஃபேரவெல். அப்படி அதை நீங்கள் கொடுக்கலன்னா ரொம்ப இன்டிக்னிஃபைடாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அதை யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு தப்பாக படலை. தட்ஸ் அ ப்ராசஸ். அது அவங்க பதவியிலேருந்து இறங்கினா போதும். அவங்க ரிசைன் பண்ணட்டும் அல்லது டிஸ்மிஸ் பண்ணட்டும், அவங்க இறங்கணும் பதவியை விட்டு. அது நடந்ததுன்னா போதும் நமக்கு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு தேர்தல் வர இருக்கு. அவருடைய மண்டலத்தை வந்து அவர் எப்படி கட்டி காப்பாற்றி கொண்டு வந்தாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அவரோட ரோல் எப்படி இருக்கும் 26 எலெக்ஷனில்? இருக்குமா இல்லை இருக்காதா? இல்லைங்க, அவர் பிஜேபி அவரை டார்கெட் பண்ணுறாங்கன்றது உண்மை. மந்திரி பதவியிலேருந்து எடுத்தோடு விட்டுருவாங்களா அல்லது வேறு ஏதாவது கேஸில் அவரை பிடிப்பாங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. மற்ற கேஸ்லலாம் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அண்ட் அவர் கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் அவரை விட்டு கொடுக்க மாட்டார். மேற்கு மண்டலத்தில் பெரிய அளவில் செந்தில் பாலாஜியை பயன்படுத்தி தான் அவங்க ஜெயிக்க பார்ப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் சென்டர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க என்ன சரியாக ஒரு வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே வேறு கேஸை போட்டு அவரை முடக்குவாங்களா? இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ அவரை ஜெயிலில் தூக்கி வச்சாங்க. அது மாதிரி அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ளால் அவரை பிடிச்சிடுவாங்களான்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வாய்ப்பு இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் முதல் தடவை சிறைக்கு போனது மாதிரி நீண்ட நாள்லாம் அவரை வைக்க முடியாது. இந்த தடவை டிஎம்கே will have a ஃபைட் பேக். டிஎம்கே கடுமையான ஃபைட் பேக்கை கொடுப்பாங்க. ஸோ இட் குட் பி எனி பிரச்சனை இங்கேருந்தே ஆரம்பமாகும். ஸ்லக் ஃபெஸ்ட்னு வாங்க இல்லையா, அடுத்த எலெக்ஷன் நம்ம தமிழ்நாடு பார்க்காத கேவலமான தேர்தலாக இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா, இதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க வந்து அவர் வந்து பவர்ஃபுல்லான ஒரு லீடர் செந்தில் பாலாஜி, வெரி பவர்ஃபுல் லீடர். அவரை பிஜேபியில் சேர சொல்லலாம் எவ்வளோ இம்சை கொடுத்தாங்க, கேட்கல. அவரை தூக்கி உள்ளே வச்சதுக்கு அதுவும் ஒரு காரணம். அவர் தப்பு பண்ணாருன்றது ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம். மிக்சட் பேக் தான் அது. வந்து செந்தில் பாலாஜி அவ்வளோ சீக்கிரம் அவர் முடங்கிடுவார் நான் எதிர்பார்க்கல. அவர் டஃப் ஃபைட் அவர் கொடுப்பாரு. ஸ்டாலின் வந்து அவரை மேக்ஸிமம் யூஸ் பண்ண தான் பார்ப்பார். பட் அவர் எப்படியாவது முடக்கணும்னு பிஜேபி பார்க்கும். மந்திரி பதவியிலேருந்து இறங்கினதால இனிமேல் அவரை பெருசாக எதுவும் செய்ய முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னொரு முறை சிறைப்பிடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா வந்து அரெஸ்டெல்லாம் இப்போ நேற்றைக்கு முன்தினம் கூட வந்து இடியோட அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து அவங்க ஆஃபீஸர்ஸ் மத்தியில் பேசும்போது ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அரெஸ்ட்டை வந்து கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இடியில் பிஎம்எல்ஏல அரெஸ்ட்டை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. சார்ஜ் ஷீட் போட்டு கேஸை நடத்தி தண்டனை வாங்கி கொடுங்கன்றாரு. ஸோ இடியோட அப்ரோச்சில் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இருக்குது. மோடி 3.0லேயே ஒரு சேஞ்ச் இருக்குது. கண்டமேனுக்கு யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க, பொன்முடியை பண்ணல. இத்தனைக்கும் அந்த பொன்முடியப்போ எனக்கு ஃபுல்லாக மினிட் பை மினிட் எனக்கு நியூஸ் வந்தது. அவர் வந்து முழுவதும் ஒத்துழைக்கிறார். அதனால் அரெஸ்ட்டுக்கு 50-50 தான் சான்ஸ். நாங்கள் காலைல 12 மணி கம்பாரிசனே போச்சுல சார். பொன்முடி அவர்கள் ஒத்துழைச்சாரு, பாலாஜி அவர்கள் ஒத்துழைக்கலங்கிறதுனால தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டாருங்கிற கம்பாரிசனே போச்சு இல்லை சார்? இல்லை, அது உண்மைங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒத்துழைக்காத காரணத்தால் தான் கைது செய்யப்பட்டார் என்பதும் உண்மைதான். அது வந்து அவர் நிறையா அந்த பிராந்தியத்தில் பிஜேபிக்கு சேலஞ்சாக இருந்தார். கொங்கு மண்டலத்தில் அவர் மீதான குற்றச்சாட்டுகளில் நிறைய உண்மைகள் இருக்குது. விசாரணை அதிகாரியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒத்துழைக்கலனா மட்டும்தான் கைது செய்வார். பொன்முடி முழுவதும் ஒத்துழைச்சார், அதனால் அவர் கைது செய்யலை. ஸோ ஃபியூச்சரில் கூட வந்து டிஎம்கேல யாராவது கைது பண்ணுவாங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இடியோட அப்ரோச் நான் சொன்ன நேற்று அவங்க இடி அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜுவோட ஒரு ஆஃபீஸர்ஸ் மத்தியில் பேசும்போது அவர் சொன்னதோ அல்லது ஹைகோர்ட்லேயே எதுவும் அவர் சொன்ன அட்வைஸ் ஏதோ ஒரு இடத்துல அரெஸ்டெல்லாம் இனிமேல் ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க. இடி பிஎம்எல்ஏ கேசஸில் அரெஸ்ட்டை வந்து லாஸ்ட் ரிசார்ட்டாக வைங்க, கண்டமேனிக்கு பண்ணாதீங்கன்றாங்க. ஏன்னா இடி கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சும்மா ஒரு மாநிலத்தில் போய் அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்கும்போது இங்கே ஒரு 4 மாதிரி அரெஸ்ட் பண்ணால் அது உங்களுக்கு பூமராங் ஆகும். கெஜ்ரிவால் விஷயத்தில் ஆன மாதிரி சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து. ஸோ வரும் நாட்களில் வந்து இடியோட நடவடிக்கைகள் பாயலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் கைது நடவடிக்கைகளுக்கு வாய்ப்பு குறைவுன்னு எனக்கு தோணுது. பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியில் பெரிய பொறுப்பை எதையோ ஸ்டாலின் கொடுக்க போறாரு, கட்சியில் அவரோட ரோலை என்ஹான்ஸ் பண்ணுவாருன்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்படிதான் இங்கே வந்து காய் நகர்த்தப்படும். அப்படிதான் காய் நகர்த்தப்படும். அவரை வந்து அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் கூட வச்சிருந்து எப்படியாவது அவரும் ஜெயிச்சு கட்சிக்கும் ஆட்சியை பிடிக்கணும்னு ஸ்டாலின் விரும்புகிறாரு.
அப்படி நடந்ததுன்னா வந்து அதுக்கு பிறகு ஒருவேளை அந்த அமைச்சர் அமைஞ்சதுன்னா அப்போ சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்ஸு அந்த வழக்கில் சாட்சியை குலைக்கணுமே வாய்ப்பு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டை இன்ஃபார்ம் பண்ணியோ பண்ணாமலோ கூட அவர் மறுபடியும் மந்திரிலாம் ஆகலாம். பட் 26க்கு முன்னால் இந்த கவர்மெண்ட்டில் ஆக முடியாது, அது ரூல்ட் அவுட்னு தான் எனக்கு தோணுது. இப்போ திரு பொன்முடி அவர்கள் வந்து இப்போ கட்சி பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறாரு, இப்போ அமைச்சரவையிலிருந்தும் வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்போ அவருடைய தொகுதி என்ன ஒரு விஷயம் கேள்விக்குறியாகும்? அங்கே வந்து ஆல்ரெடி சிவி சண்முகம் வந்து பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரும் கூட. இப்போ பொன்முடி அவர்கள் மேலே இருக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து அவருடைய எலெக்ஷன் டைமில் அவருடைய இதை ரிசல்ட்ஸை பாதிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது, பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாது. இந்த பொன்முடியோட பிஹேவியர்ன்றது கட்சிக்காரங்ககிட்டே அவர் நல்ல பேர் இல்லை, அவருக்கு தொண்டர்கள்கிட்டே அவருக்கு நல்ல பேர் இல்லை. அதால தான் மாறும், இந்த ஸ்பீச்சால் கூட மாறாது. இந்த ஸ்பீச்செல்லாம் வந்து 19 எங்கேயோ பேசிட்டு போகிறான்னு விட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து தன்னை பாதிக்கும் போது தான் வாக்காளருக்கு கோவம் வரும். நீங்கள் ஊழல் பண்ணவங்களை திரும்ப திரும்ப தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஜெயலலிதாவெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? தண்டிக்கப்பட்ட பிறகும் கூட திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் அவர் ஜெயித்தார். மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அசம்பிளி எலெக்ஷனில் ஒருத்தன் வந்து எவ்வளோதான் வெளியில் அட்டூழியம் பண்ணி இம்சை பண்ணாலும் தொகுதி 4 நல்லது பண்ணுறான், எதிர்கட்சிக்காரனை கூட அரவணைச்சு போகிறான், அவன் இம்சை கொடுக்க மாட்டேன்றான், காமன் மேனோட வாழ்க்கையை எம்எல்ஏ கூட இருக்கவங்க வந்து கெடுக்கல, சாமானியர்களுக்கு வந்து சாமானிய மனிதர்களுக்கு ஒரு வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டமானதாக மாற்றலை அப்படின்னு அந்த ஒரு இது இருந்ததுன்னா போதும். இப்போ ஒரு பட்டா கேட்டு போகிறாங்க, அதுக்கு செஞ்சு கொடுக்குறது, தெரு விளக்கறினா அது செய்கிறது, லோக்கலில் ரவுடிசம் இல்லாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ என்ஷூர் பண்ணிட்டாருன்னா சாலை வசதிகள் இந்த மாதிரி சிவிக் இஷ்யூஸை பார்த்துக்கிட்டாங்க, பெரிய அளவில் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிறாங்க, விமன் இஷ்யூ பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து எம்எல்ஏ சார்ந்தவங்களோ ஒருத்தர் கூட தலையிடல. அப்படி யாராவது ஒருத்தர் 2 பேர் தலையிட்டால் அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது போன்றவை இருந்ததுன்னா, அப்புறம் வந்து டாஸ்மாக் மாதிரியான விஷயங்களில் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது இருக்குன்னா மக்கள் வந்து திரும்ப அந்த எம்எல்ஏ ஓட்டு போட தயங்கவே மாட்டாங்க. அவருக்கு வெளியில் கெட்ட பேர் இருந்து பொன்முடி மாதிரி பேச்செல்லாம் அவர் வெளியில் பேசியிருந்தா கூட மக்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. என் வாழ்க்கையை அவன் டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா பல இடங்களில் இந்த எம்எல்ஏ மந்திரிங்களால் காமன் மேனோட வாழ்க்கை பாதிக்கப்படுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டே டு டே லைஃப்பில் ஒரு மனிதனுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு எம்எல்ஏ நடந்துக்கிறாரு. கூடிய வரைக்கும் சின்ன சின்ன இஷ்யூஸில் உதவி செய்கிறாரு, பெரும்பாலும் ஓட வைக்க முடியாது. அப்படின்னாலே அது போதும். அந்த எம்எல்ஏ வெளியில் எவ்வளோ கெட்ட பேர் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அது பாதிக்காது. பொன்முடி விஷயத்தில் அவர் ஏற்கனவே நிறைய கெட்ட பேர் எடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், அந்த பெருமழை வெள்ளம் வந்து போனப்போ ஒரு லேடி கேட்டாங்கன்னு அதுக்கப்புறம் 2 மாதம் பொறுத்து அந்த அம்மா அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. இந்த பழிவாங்க நடவடிக்கையெல்லாம் தொகுதியில் வந்து ரொம்ப கெட்ட பேர் உண்டாக்கியிருக்கு. இந்த ஸ்பீச்சுக்கும் அதுக்கும் காரணம் கிடையாது. இந்த ஸ்பீச் இல்லாட்டியும் அங்கே போயிருக்கோம். இந்த ஸ்பீச் இருக்கிறதால அடிஷ்னலாக ப்ளஸ்ஸாக வேணால் அது மாறலாம். மேபி அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட் கொடுக்கப்படுமான்னு ஒரு கேள்வி இருந்தாலும் அடுத்த கட்ட பிளேயர்ஸ்க்கு அது வந்துட்டு நகர்த்தப்படுமா, ஒருவேளை பொன்முடிக்கு அடுத்த கட்ட தலைவர்களுக்கு வந்து சீட் கொடுக்கப்படுமா, அவர் தவிர்க்கப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவருடைய அரசியல் பின்புலம் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஒருவேளை அவருக்கு கொடுக்கலனாலும் ஒரு குடும்பத்தில் யாருக்காவது கொடுத்துருவாங்க. அப்படிதான் வந்து இன்னைக்கு கட்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்தியா பூராவே. ஒருத்தர் கட்சியில் இருக்காரு, ரொம்ப நாள் இருக்காரு, 70 வயசுக்கு மேலே ஆகுது, இந்த மாதிரி தப்பு பண்ணுறாரு, புரிஞ்சுக்க மறுக்கிறாரு, யதார்த்தத்தை புரிஞ்சுக்க மறுக்கிறாரு, கட்சி தலைமையோட முதலமைச்சரோட மனநிலையை புரிஞ்சுக்க மறுக்கிறாரு, முதலமைச்சரோட நெருக்கடிகளை புரிஞ்சுக்க மறுக்கிறாரு. அப்படின்னும் போது கண்டிப்பாக அவரை கட்சி ஓரம் கட்டும், பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் செல்வாக்குள்ளவராக இருந்தால் கூட அவங்க குடும்பத்தில் அவர் மனைவிக்கோ மகளுக்கோ மகனுக்கோ மருமகனுக்கோ கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அது மூலமாக அவங்க கூல் டவுன் பண்ண பார்ப்பாங்க. இப்போ கட்சிக்குள்ளே அவர் வந்து கட்சி பதவியும் போச்சு, மந்திரி பதவியும் போச்சு. அடுத்த எலெக்ஷனில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இப்போ யூகிச்சு எதுவுமே சொல்ல முடியாது. இவ்வளோக்கு பிறகு சீட்டு கூட கொடுக்கலாம் அவங்க, தட் வி டோன்ட் நோ. அதுதான் இத்தகைய கட்சிகளோட மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்பது அதுதான். நிச்சயமா. அண்ட் அடுத்தடுத்த அரசியல் கொள்கை எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சார். மீண்டும் ஒரு நேர தருணத்தில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி மேடம். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க JNN காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.